Praise the Lord. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் ஒப்ப பண்ணும். அன்புக்குரியவர்களே, பழைய உடன்படிக்கையின் கற்பனைகளை கை கொள்ளுவதற்கு தேவன் பழைய உடன்படிக்கையில் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை அவர் அளித்திருந்தார். அந்த கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளுவதற்கு அந்த ஆசீர்வாதங்கள் பலிக்கும். புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு தொடங்குகிறது. அதிலே எண்ணற்ற ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் நமக்கென்று ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த புளிப்புள்ள இந்த கொஞ்சமாவானது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த சுவிசேஷமாகிய இந்த புதிய உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் ஆஸ்வதிக்க முடியும். எப்படி புளிப்புள்ள கொஞ்சமா பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணுமோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தொழிலை, வேலையை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய ஊழியங்களை, சகலவற்றையும் இது ஆசீர்வதிக்க முடியும். பிரியமானவர்களே, இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.